எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சமீப காலமா குழந்தைகள் மீது வன்முறைகள் கொஞ்சம் அதிகமா தெரியுதுங்க. அது ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. அதை விட கவலையான ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைகள் வன்முறையாளர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்களே. எஸ், 17 வயசு கீழே இருக்கவங்களெல்லாம் நம்ம சிறார்கள், குழந்தைகள், மாணவர்கள் என்றுதான் நம்ம சொல்றோம். அதுகளே ஆக்ரோஷமாக, வன்மமாக, வன்முறையாளராக, கோபமாக மாறிக்கிட்டு இருக்காங்களே. பள்ளிக்கூடத்துல படிக்கிற சக மாணவன் 6ஆம் கிளாஸ் படிக்கிறவன் 9ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவனை கத்தியால குத்துறாங்கிற செய்திகளை பாக்குறோம். சக மாணவனை போய் 5 பேர் சேர்ந்து போய் அடிச்சு காலை கையை உடைக்கிறாங்கிற செய்திகளை கேள்விப்படுறோம். உச்சபட்சமாக ஆசிரியரை கத்தி எடுத்தோ அருவாள் எடுத்து கொண்டுட்டு போய் வெட்டுற மாதிரியான போறது, வெட்டிய செய்திகளையும் கேள்விப்படுகிறோமே. எங்க போகுது நம்முடைய மாணவர் சமூகம்? குழந்தை சமூகம் எதை நோக்கி போகுது? எங்க இருந்து இதெல்லாம் வருது? யார்கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க அந்த குழந்தைகள்? இது ஒரு சாம்பிள்ங்க. இது மாதிரி நிறைய மாறிட்டு இருக்கு. நீங்க செய்திகளை பாக்குற பொழுது பாருங்களேன், குற்ற செயலை ஈடுபடுகிற மாதிரியான பாத்தீங்கன்னா 17-18 வயசு கீழே இருக்கவங்க எண்ணிக்கை சமீப காலமாக அதிகமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க. எங்க இருந்து கத்துக்கிறாங்க? விஷுவல் மீடியாஸ், அது சினிமாவோ டெலிவிஷனோ அல்லது செல்போனோ, இதெல்லாம் நம்ம அதை பத்தி நம்ம நிறைய டீட்டெயிலா சொல்ல வேண்டியது எல்லாருக்குமே தெரியும். அது என்ன நாம செய்யணும்? இந்த மாதிரியான குழந்தைகளை நம்ம மாத்துறது நம்முடைய பொறுப்புங்க. அப்ப என்ன செய்யணும்? இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா, இந்த வன்முறையாளராக மாறுறதோ அல்லது இந்த மாதிரியான சண்டை போடுறதோ, ஆக்ரோஷம், கோபத்துக்கும் படிப்புக்கும் படிக்காத தன்மைக்கும் பெரிய தொடர்பு இல்லை. நல்லா படிக்கிறவங்க கூட ஈடுபடலாம். ஆனால் ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பெரும்பகுதி மாணவர்கள் யாராக இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிப்புல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அல்லது படிப்புல அவங்களுடைய கவனம் இல்லை, கான்சன்ட்ரேஷன்ஸ் இல்லை, வேறு பக்கம் டைவெர்ட் ஆகுது. ஆனா அவனுக்கு நிறைய ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரியான பயன்படுத்துற மாதிரியான சூழல் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவன் வெளியில போறான், காம்பவுண்டை விட்டு வெளியில போறான். போய் அவனுக்கு கேரக்டருக்கு ஒத்த மாணவர்கள் யார் இருக்காங்கன்னா, வயசு வித்தியாசம் இல்லாமல் பழக ஆரம்பிக்கிறான். அங்க போகும்போது சில புதிய பழக்கங்கள், பிஹேவியரல் சேஞ்சஸ், ஆட்டிடியூட் சேஞ்சஸ் அங்க உருவாகுது. பிளஸ் போதை பழக்கங்கள். ஏனுங்க 10 வயசு பையன் கையில இன்னைக்கு கஞ்சா கிடைக்குதுங்க. ட்ரிங்க்ஸு, சாதாரணமா பள்ளி மாணவர்கள் இது மாதிரியான போதை பழக்கத்துக்கு வருவதுங்கிறத பல செய்திகளை நம்ம பார்க்கிறோம். யதார்த்தமா நம்ம உண்மையை ஒத்துத்தான் ஆகணுங்க. ஆக இதெல்லாம் இருக்கிற இந்த மாணவர்கள், இப்படி வெளிப்படுத்துற மாணவர்களை நாம எப்படி மாத்த போறோம்? யாருக்கான பங்கு இருக்குது, யாருக்கான பொறுப்பு இருக்குன்னு பார்க்கணுங்க. நம்பர் 1 பொறுப்பாளி கண்டிப்பாக பேரண்ட்ஸ். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நான் அதை விட பொறுப்பு யாரை சொல்லுவேன் தெரியுமா? பள்ளிக்கூடம் ஆசிரியர்கள். ஏன் சொல்றேன்னா, ஒரு குழந்தை 3 வயசு 4 வயசு ஆன உடனே நம்ம பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் விட்டுறோம். அப்ப 17 வயது வரைக்கும் கண் விழித்துக் கொண்டிருக்கிற அந்த பகல் பொழுதெல்லாம் பெரும்பான்மையான நாட்கள் ஒரு குழந்தை எங்கு செலவு பண்ணுகிறது என்றால் பள்ளியில் தான். ஆக அதை சந்திக்கிறதெல்லாம் பள்ளிக்கூடம், பள்ளிக்கூட அட்மாஸ்பியரு, டீச்சருடைய பிஹேவியர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, சக மாணவர்கள், அங்கதான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுதுங்க. ஆக பெரும் பொறுப்பு ஆசிரியர் கையில இருக்குங்க. அப்ப என்ன செய்யணும்? இப்ப முன்னாடி இருந்த கல்வி முறை இருக்கணும், அது பெஸ்ட், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இன்றைய கால சூழலுக்கு தகுந்தவாறு அரசாங்கம் பள்ளி கல்வித்துறை இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு முறையில சில மாற்றங்களை இன்னைக்கு சொல்ல கொடுக்க வேண்டிய கட்டாயம் தேவை இருக்குதுங்க. நிறைய சொல்லலாம். அதுல அடிப்படையான ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல நினைக்கிறேன். இது பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு வேண்டுகோளாக கூட இதன் மூலம் நான் வைக்க நினைக்கிறேன். நான் சரி, என்ன பண்ணலாம்னா, ஒரு சப்ஜெக்ட் 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் வைக்கலாங்க. வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். அதுல 100 மார்க். அந்த 100 மார்க் அவன் போய் எக்ஸாம் எழுதணும்னு இல்லை. பட் அந்த 100 மார்க்க அந்த பள்ளியில இருக்கக்கூடிய அந்தந்த வகுப்புல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து அந்த 100 மார்க் போடணும். மாணவனுக்கு 2ஆ பிரிப்போம். முதல் 50 மதிப்பெண், அந்த 50 மதிப்பெண் இன்னொரு 50 மதிப்பெண். அதாவது ஃபர்ஸ்ட் 50 மதிப்பெண் வாழ்வியல் முறையை கத்துக்கிட்ட விதம். ஆக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் போடணுங்க. எல்லா வகுப்புக்கும் ஒரு தனி டீச்சர்ஸ் போடணும். அவங்க அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எதனா வாழ்வியல் முறைகளை சொல்லி கொடுக்கணும். நீ யார், உன் குடும்பம் என்ன, இந்த சக மனிதன் சமூகம்னா என்ன, இந்த சமூகத்தை நீ எப்படி நடந்துக்கணும், நல்லது கெட்டது சரி தவறு உண்மை பொய் அன்பு நட்பு உறவு எப்படி நீ வெளிப்படுத்திக்கணும், உன் அறிவு என்ன, இந்த நாளைக்கு நீ வேலைக்கு போற இடத்துல எப்படி நீ நடந்துக்கணும், பெரியவர்களை எப்படி மதிக்கணும், உன் பக்கத்தை விட எழுத்து விட இருக்கிற மக்களை சக மனிதனை எப்படிலாம் நீ நடந்துக்கணும் அப்படிங்கிற நடத்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பாக அந்த 50 மதிப்பெண் அதுல இருக்கணுங்க. இன்னொரு 50 மதிப்பெண் என்னன்னா டேலண்ட்.
அந்த மாணவருக்கு இருக்கக்கூடிய டேலண்ட், அவனுக்கு பிடிச்ச, அவனுக்கு எது வரக்கூடியதோ அந்த டேலண்ட்டுக்கான ஒரு தொழில் கல்வியை அவனை கற்றுக் கொடுக்குதுங்க. மேபி இசையாக இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம், இல்ல டான்ஸா இருக்கலாம், இல்ல பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், அவனுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், அல்லது அவன் ஏதாவது ஒன்று கைத்தொழில் ஏதாவது ஒன்று கத்துக்க நினைக்கிறான், அவனுக்கு அந்த டேலண்ட் இருக்கு, அதை ப்ரொவைட் பண்ணணுங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் போடணும். ஆக இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இணைந்து 100 மார்க்கை போட்டுக்கணுங்க. இதுதான் முயற்சி செய்வோம். எவ்வளவுதான் அரசாங்கம் முயற்சி எடுத்தாலும், ஆசிரியர்கள் முயற்சி எடுத்தாலும், ஒவ்வொரு பேரண்ட் தாங்க முதன்மையானது. என் பிள்ளைய நான் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டுட்டேன், அவங்க பாத்துக்குவாங்க, அப்புறம் டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டேன், அவன் பாத்துக்குவான் அப்படின்னு நினைச்சு விடக்கூடாது. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது பேரண்ட்ஸ் தான். படிப்பை தாண்டி என் குழந்தை எப்படி பண்பாக இருக்கிறது, அவனுடைய பிஹேவியர்ஸ் என்ன, அவனுடைய ஆட்டிடியூட்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா, கேரக்டர்னால ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, போங்க ஃபாலோ பண்ணுங்க, ஸ்கூல்ஸ் போங்க, ஆசிரியர்கிட்ட கேளுங்க. அந்த ஆசிரியர் சொல்கிற மைனஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அதை பிளஸ்ஸா மாத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. நல்லதா இருந்தா இன்னும் நல்லதாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.